ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வகையான சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி புதினா, வேர்க்கடலை, தக்காளி மூணையும் சேர்த்து தான் ஒரு புது விதமான புதினா சட்னி தயார் பண்ண போகிறோம். புதினாவில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து எல்லாம் இருக்குது, மெந்தால்னு ஒரு பொருளும் இருக்குது. அதனால் நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளால் டெய்லி ஒரு கீரை சாப்பிட முடியலன்னா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எதையாவது ஒன்று நம்ம உணவில் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதினா கட்டு வந்து பார்க்கவே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே உடனே அதை இலையெல்லாம் வந்து கிள்ளி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா கூட இலையாக வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து நிறையா இருக்கும். இந்த இலையை கிள்ளி எடுத்துகிட்டு இதை மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணியில் நம்ம வந்து ஊற வச்சு கழுவினோன்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அந்த மாதிரி கழுவி எடுத்துட்டோம் இந்த புதினா இலையெல்லாம். இப்போ எப்படி சட்னி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து வேர்க்கடலை 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும், தனியா வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். வேர்க்கடலையை வந்து ஃபஸ்ட்டு வானலியில் வந்து நல்லா வறுத்துக்கணும், நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதே மாதிரி தனியாவையும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும், தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ஐட்டமுக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். தனியாக நல்லா வறுப்பட்டோன்னா கடைசியாக சீரகம் அதோடு சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து சீக்கிரமாக வந்து வறுப்பட்டுரும். இப்போ எல்லா பொருளையும் வறுத்து அதை தனியாக எடுத்துக்கோங்க. வானலியில் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோன்னா அதில் உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில். அது நல்லா வறுப்படணும். நம்ம வச்சுருக்க பூண்டு பல் வந்து ஒரு 6 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கினோன்னே வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துருக்கோம் நம்ம. இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இந்த மாதிரி. இப்போ புதினா சேர்த்துக்கோங்க. புதினாவில் வந்து தண்ணி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ தான் அது வந்து நல்லா வதங்கும். தண்ணி இருந்ததுன்னா வெந்த மாதிரி ஆகிடும், ஸோ சட்னி டேஸ்ட் போயிடும். அதனால் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல். இது போட்டு வதங்கினோன்னு 2 நிமிஷத்தில் அப்படியே நல்லா சுருங்கிடும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது. இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து பவுடராக அரைச்சிக்கோங்க, வேர்க்கடலை, தனியா, சீரகம் அதை. அதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க அந்த புதினா அந்த கலவையை அதோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டு நீங்கள் வந்து தாளித்து அதை வந்து கொட்டிடுங்க. இந்த புதினா சட்னி வந்து ரொம்ப வாசமாக சுவையாக இருக்கும். நம்ம வந்து எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் தொட்டு சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒருக்க அப்படின்னு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.